ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We are wishing you a very happy Christmas in the name of the Lord and Savior Jesus Christ. கடந்து போன நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல காத்த தேவன், In the past days the Lord who had protected us as an apple of his eyes, இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படி கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். the Lord God has helped us to enjoy his presence all through this month. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சத்திரத்திலே அவருக்கு இடமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் சரித்திரத்திலே இடம் பிடித்து விட்டார். When Jesus Christ was born, at that time he didn't get a place in mansion, but he divided history into two. கர்த்தர் நல்லவர். Our God is a good God. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The Lord God has showed his love to the world by giving his only begotten Son to the world. நமக்கு ஒரு கிஃப்டாக இயேசுவையே பிதாவாகிய தேவன் கொடுத்தார். Our heavenly Father gave Jesus Christ as a gift to us. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி பழைய ஏற்பாட்டிலே பல வசனங்கள் முன்குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. In the Old Testament we can find many verses which prophesy about the birth of Jesus Christ. அதிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். I am going to read a particular verse from that. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். I see him but not now, I behold him but not near. A star shall come out of Jacob, a scepter shall rise out of Israel. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கன் தெளிவாக இந்த காரியத்தை இவர் சொல்லுகிறார். Even before the birth of Jesus Christ, a prophet was telling this thing. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். A star shall rise out from Jacob. இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டார் அங்கே வானத்தில் இருக்கிறது. There are each and everybody of us are having stars on the sky. பிறந்த நாளிலே அந்த நட்சத்திரத்தை அவர்கள் குறிக்கிறார்கள். So for that reason the people in this world are denoting a star on their birthday. ஆகவே இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கூட ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. Even when Jesus was born, at that time a star rose. அந்த நேரத்திலே அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று. Only so the prophet was telling, a star shall rise out of Jacob. இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார். Our Jesus Christ is a star. அவருக்காகவே ஒரு நட்சத்திரம் உதிக்கிறது. And a star raised for him. அது யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. That verse was telling that star will rise out from Jacob. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A scepter will rise from Israel. ஆமென். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அவர் ஸ்டாராக வாழ்ந்து ஜொலித்திருக்கிறார். Today the Lord God Jesus Christ, he lived his life as a star. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, When we read in the book of Matthew chapter 2, 2ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். I am going to read the verse 2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். Saying, where is he who has been born king of the Jews? For we have seen his star in the east and have come to worship him. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். We have seen his star in the east and have come here to bow down. இன்றைக்கு எருசலேம் நகரம் ஆசியா கண்டத்தினுடைய பகுதியில் தான் அது இருக்கிறது. The city Jerusalem is an Asian continent. கிழக்கத்திய நாடுகள் என்று சொல்லும்போது இந்திய தேசத்தை அது குறிக்கிறது. When we say about eastern countries, which denotes country India. இந்திய தேசத்தில் தான் வான சாஸ்திரங்களையும் பல்வேறுபட்ட காரியங்களையும் கணிக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருந்திருக்கிறார்கள். In the country India, it has a lot of people, lot of astrologer. இந்த வானசாஸ்திரிகள் யார் என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போனார்கள் என்று சில ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். Many research people were telling that these wise men were from India. இப்படி கூட சொல்லலாம், ஆதியிலேயே மனிதர்கள் பேசின மொழி தமிழ் மொழி, அந்த தமிழர்கள் போனார்கள் என்று கூட சில பேர் சொல்லுகிறார்கள். We can also say like this, in the early days the people spoke the language Tamil and people are telling that the Tamil people went there. எது எப்படி இருந்தாலும்
இங்கிருந்து தான், இந்த கிழக்கத்திய நாடுகளிலிருந்து தான் இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை பின்பற்றி போகிறார்கள். Whatever it might be, but the truth is that the wise men from the east went to that place. ஏனென்றால் அவருடைய பிறப்பை குறித்தும் அவர் எப்படி தோன்றுவார், எங்கே தோன்றுவார், எங்கே பிறப்பார், எப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவருடைய அந்த பிறப்பை குறித்து பல்வேறுபட்ட வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the Old Testament we can find many verses written about Jesus Christ, how he would born and how he would raise. முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We are reading in the Matthew chapter 2 and verse 1 which says the people from the east went to that place to see God. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை சரியாக பின்பற்றி போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஞானத்தோடு தேடி போகிறார்கள். ஆனால் இந்த நட்சத்திரத்தை தவற விட்டு அங்கே ஏரோது அரண்மனைக்கு அவர்கள் செல்கிறார்கள். These three wise men, they followed this star, but with their wisdom they went to the palace of Herod. இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு நட்சத்திரம் அங்கே உதித்திருக்கிறது, அதை பின்பற்றி தான் போகிறார்கள். ஆனால் ஏனோ என்றோ ஞானத்தினாலே இப்பொழுது ஏரோது அரண்மனைக்கு செல்கிறார்கள். A star raised at that time to lead these wise men, but through their wisdom they are going to the palace of Herod. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு ஞானம் வெளிப்படுகிறது, ஒன்று தேவ ஞானம், ஒன்று மனித ஞானம். In every kind of people we can see two kind of wisdom. First one is divinely wisdom and the second one is worldly wisdom. அந்த உதிக்கிற நட்சத்திரத்தை இவர்கள் தவற விட்டபடினாலே இவர்கள் தவறான திசைக்கு ராஜ அரண்மனைக்கு அவர்கள் போகிறார்கள். As they missed this star, they were going to a palace of king. ஏனென்றால் அவர்களுடைய மாமிசத்தின்படி அவருடைய எண்ணம் என்னவென்றால் ராஜா என்று சொன்னால் அரண்மனை தானே பிறப்பார் என்று அவர்கள் எண்ணினார்கள். Their fleshly thought was, if it was a king, he must be in palace. இந்த செய்தியை கேட்டவுடனே ஏரோது ராஜா மிகவும் பயந்து கலங்கி அவன் திகைத்து போனான். நான் ராஜா இருக்க வேறொரு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரா? When the king Herod heard these things, he was about to tremble. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பலருக்கு சந்தோஷம், பலருக்கு கலக்கம். When Jesus Christ was born, it brought happiness to many people and also it brought sorrow to some people. இந்த உலகத்திலேயே அதிக பேரால் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகையாக இருக்கிறது. The festival which is celebrated all over the world is the birth of Jesus Christ. ஏனென்றால் அவர் எதேச்சையாக பிறந்தவர் அல்ல, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு பிறந்தவராக இருக்கிறார். Because he didn't born as an accident, but he was born to fulfill the prophecies. உடனே அங்கே அவளுக்கு சில கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் சென்று இந்த பிள்ளையை பணிந்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று ஏரோது ராஜா சொல்லுகிறார். That Herod ordered those wise men to bow that king, that Jesus Christ, and he asked them to return to his place. அவர்கள் வெளியே வரும்பொழுது அந்த நட்சத்திரத்தை அவர் கண்டுபிடித்து நேராக பிள்ளை இருந்த இடத்துக்கு நேராக சென்று அவர்களே இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். When they came out of the Herod palace, they found the star and the star led them towards Jesus. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு எவ்வளவு தடைகளை பிசாசானவன் கொண்டு வருகிறான். Even today the Satan was making many troubles not to follow Jesus. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறது அவ்வளவு சுலபமானது அல்லாதபடிக்கு பல்வேறுபட்ட டிஸ்ட்ராக்ஷன், பல்வேறுபட்டதான குழப்பங்களையும் பிசாசானவன் கொடுப்பான். Nowadays Satan was making many distractions to the people not to follow Jesus Christ. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது 2 வயதுக்குள்ள குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். When Jesus was born, the male child was killed. இந்த காரியம் ஞானிகள் செய்த தவறு நிமித்தமாக அந்த அரண்மனையிலிருந்து இப்படிப்பட்ட கட்டளை பிறப்பிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. These things happened because of the foolishness of the wise people. என்றைக்குமே நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் ஞானத்திலே தேடக்கூடாது, ஆவியிலே அவரை நீங்கள் தேட வேண்டும். When you want to seek God, you have to seek him in spirit and not in your wisdom. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பில்லையானால் அங்கே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. When you read the Matthew chapter 2 and verse 10, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
When they saw the star, they rejoiced with exceeding great joy. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு They entered the house and they have seen the child and its mother, சாஷ்டாங்கமாய் விழுந்து and they bowed down before it அதை பணிந்து கொண்டு. and they worshipped it. எதை பணிந்து கொண்டார்கள்? They worshipped what? இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். They worshipped Jesus Christ. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆராதனைக்குரியவர். Jesus is the only one person to be worshipped. இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனாகிய கர்த்தர். Jesus Christ is the only one person who is God. வானம் விட்டு பூமி வந்த மனுக்கு அவதாரம் எடுத்தவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Jesus Christ is the one who came to the earth from the heaven. இன்றைக்கு பிசாசானவன் அவருக்கு ஆராதனை செய்ய விடாதபடிக்கு பல காரியங்களுக்கு இன்றைக்கு மனிதர்கள் ஆராதனை செய்வதற்கு இன்றைக்கு மனம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். In these days, Satan was deceiving people, and that Satan was making people to worship another different things. அங்கே அவர்கள் சொல்லுகிறார், அதை பணிந்து கொண்டு, அப்படியானால் இயேசுவை பணிந்து கொண்டு. They bow down before it. It means they bow down on Jesus Christ. இயேசுவை பணிந்து கொண்டதற்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கிறது. After worship Jesus Christ, they were getting a direction. ஏற்கனவே ஏரோதை சந்திக்கும் பொழுது நீங்கள் பிள்ளையை பணிந்து கொண்டு இடத்தில் வாருங்கள் என்று சொன்னா, when they met Herod said to them to meet them after meeting Jesus. அவர்களுக்கு அங்கே தேவதூதனால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அவன் பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான், நீங்கள் வேறு வழியாக செல்லுங்கள் என்று அங்கே ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கிறது. On that time angel appeared to these wise men, and they said to these wise men to go in another way. ஒரு சில நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய வழிநடத்தலை விட்டு நாம் தவறி போகிறோம். Sometimes we are moving away from the Lord's leading. அதன் மூலமாய் நமக்கும் பிரச்சனை, மற்றவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. From that thing we are getting into trouble, and it also makes others to trouble. ஆண்டவரே என்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சரியான வழியிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். When we look at God, he is the God who leads us in a correct way. இப்பொழுது இவர்கள் ஞானத்திலே இவர்கள் தேடினார்கள். சில காரியங்கள் அங்கே தவறுதலாக முடிந்து விட்டது. So these wise men, they searched God through their wisdom, so it ended up in a wrong way. மேய்ப்பர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்களுக்கு அவ்வளவு ஞானிகளுக்கு இருக்கிற ஞானம் இருக்காது. Shepherd, when we look at the life of shepherd, they don't have such wisdom. அவர்கள் அந்த நேரங்களிலே வயல்வெளிகளிலே மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். They were protecting their flocks. அந்த மந்தையை காக்கிற மேய்ப்பர்கள் இரவிலே வந்து ஆட்டை மிருகங்கள், அதாவது சிங்கம் புலி அடித்து விடுமா என்று சொல்லி மிகுந்த பயத்தோடு அவர்கள் இருப்பார்கள். These shepherds, they were on the night time protecting their flocks. எப்பொழுதுமே மேய்ப்பர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். This shepherd will have a fearful nature. தேவதூதர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். The angels met them. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். We are reading it in the book of Luke chapter 2 and verse 10. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். The angel of the Lord appeared to them and said, "Fear not." உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பயத்தோடும் கலக்கத்தோடும் வருங்காலங்களை குறித்து பயங்கரமான ஒரு குழப்பத்தோடும் இருக்கலாம். In your life you may be a person with a lot of confusion about your future. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். Today Lord God is telling to you, fear not. இன்றைக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி பலமுறை வேதத்திலே வாசிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். We are reading many times about the verse, fear not. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். The angel of the Lord appeared to them and said, fear not, I am going to tell you the happy news. இந்த உலகத்திலே துர்ச்செய்திகளினாலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, துர்ச்செய்தினாலே நடந்திருக்கிறது. ஆனால் அந்த துர்ச்செய்தியின் மத்தியிலே ஒரு நற்செய்தி என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதுதான் நற்செய்தி. The whole world is surrounded with filthy things, but the good news is that the Lord God has born for us. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It's written that the Lord God Jesus Christ, இயேசுவே கர்த்தர், our Lord God is God. இயேசுவே ஆண்டவர். Our God is our Lord. நீங்கள் நினைக்கிறது போல அவர் குழந்தை இயேசுவாக இல்லை. Is not a child Jesus. குழந்தையாக பிறந்தார், ஆனால் பூரண வயது உள்ளவராக இருக்கும் பொழுது சர்வலோகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். He born as a child, but when he was in a good age, he carried all the sins of the world on him. அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் பயம் இருக்காது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். When you accept that Jesus Christ in your life will be filled with lot of happiness. உடனே இப்படிப்பட்ட இந்த
வார்த்தைகளை கேட்டவுடனே சரியான இடத்துக்கு சென்று அந்த பிள்ளையை அவள் பணிந்து கொள்கிறார்கள். When they heard these things, the shepherd went to the correct place and they worshipped God. இந்த மேய்ப்பரோடு சொந்து தேவ தூதர்கள் எல்லாம் சேர்ந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தேவனுக்கு ஒரு பாடலை பாடுகிறார்கள். Along with this shepherd, the angels from the heaven were singing a song. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாவதாக. In this Christmas time, a good news is that let your house be surrounded with peace. இந்த சமுதாயத்திற்கு சமாதானம் உண்டாவதாக. Let peace be with the society. உங்கள் சந்ததிகளுக்கு அல்லது உங்கள் சொந்த பந்தங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Let peace be within your family relatives. உங்களுக்கு நன்மை இந்த வருஷத்திலே வருவதாக. Let all good things be formed in your family this year. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நமக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. So the birth of Jesus Christ is giving us a good hope. இந்த நட்சத்திரம் உங்களை வழிநடத்தக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. This star is the thing which lead us. இந்த உலகத்திலே நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரரை குறிக்கலாம். When we see about star which denotes the people of God. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரரை தேவன் ஏற்படுத்தி இருப்பார். The people who are watching this program, the Lord God had already created a person to lead you. அவர்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். They are like stars. அவர்களை நீங்கள் பின்பற்றி பரலோகத்துக்கு போக வேண்டும். You have to follow their ways to reach heaven. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். Listen to the words which they speak. அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். You have to listen to the words which அப்பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவார். Then the Lord God will grant you blessings. நீங்கள் எவர் ஸ்டாராக ஜொலிக்க வேண்டுமா? If you want to shine like an ever star. எப்பொழுதுமே நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? If you want to live a good life before God. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. The book of Daniel chapter 12 and verse 3 which says. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்கிறது. The Bible is telling that those who are wise shall shine like the brightness of the firmament, and those who turn many to righteousness like the stars forever and ever. இந்த வசனத்தின்படி ஞானவான்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள், இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளிச்சத்துக்கு நடத்தக்கூடியவர்கள், அவர்கள்தான் நட்சத்திரங்களாக ஜொலிக்க போகிறார்கள். According to this verse, the people who brings other people from the darkness to light are like the stars. விளையாட்டில் நட்சத்திர வீரர் இருக்கலாம். There may be a player who may be a star player in the sports. மங்கி போகலாம். Sometimes later they may dim. பல ஸ்டார்கள் மங்கி போகலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஷைன் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். Many stars may withhold their light, but the Lord God will make you to shine. இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால், the gospel of the God which says, மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக. The Lord God is going to fill your life with many happiness. ஒரு ஜெபத்தை உங்களுக்காக எடுக்கிறேன். I'm going to extend the prayer for you. அன்பின் பரலோக பிதாவே, my dear heavenly Father, பரலோகத்தின் தேவனே, heavenly God, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for this good time. கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக எங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது கேள்விப்பட்டோம். We have heard about the blessings of the Lord Jesus உம்முடைய Christ. பிறப்பினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We are blessed by your birth. உம்முடைய பிறப்பினாலே எங்களுடைய பயங்கள் நீங்கி சமாதானம் உண்டாயிருக்கிறது. We are getting peace by your birth. எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. We have received the redemption from பரிசுத்த our வாழ்வு sins. உண்டாயிருக்கிறது. We have received a holy life. தொடர்ந்து உம்மை பின்பற்றி பரலோகம் வந்து சேர உதவி செய்யும். Lord, please help us to follow you correctly to reach the heaven. God, please lead us continually. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of Jesus Christ we pray. Praise the Lord. உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.